இனிமே அந்த குழந்தைங்க வந்து அப்பாவை பார்க்க முடியாது. அந்த ஊர் திரும்பி போயிடும். அவங்க அப்பா அவுட்டு. அவங்க அப்பாவை கொன்னுட்டு அந்த ஊர் திரும்பி போயிரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 குழந்தைகளும் அப்படியே வருங்க. அப்படியே வந்துட்டு உதிரி பூக்கள்னு போடுவாங்க. அந்த உதிரி பூக்கள்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? படம் தொடங்குனதுலேருந்து கடைசி வரையும் அந்த டயலாக், அந்த பட டைட்டிலுக்கான அர்த்தம் என்னங்கிறத இயக்குனர் வலு சேர்த்திருப்பார். இந்த தேவயானி புருஷனுக்கு இது என்னன்னே புரிய மாட்டேங்குது. அது என்ன உதிரி பூக்கள்? உதிரினா என்ன? உதிரினா என்ன? தேவயானி புருஷன் மாதிரி அடுத்தது தான் உதிரிகள். எந்த ஒரு ஒரு அரசியலும் சினிமா பார்வையும் ஒரு அழகியல் தன்மையும் இல்லாத இவரெல்லாம் வந்து சினிமாவில் இருக்காரு பாருங்க. நீங்களாம் சினிமாவில் உதிரிகள். நீங்க தான் உதிரி. மகேந்திரன் சொல்லக்கூடிய அந்த உதிரி பூக்கள் அந்த இடத்துல யாரை சொல்றாரு? அந்த குழந்தைகள் போனோன்னு டைட்டில் இப்படி போடுறாரு. சமுதாயத்தில் யார் உதிரின்னு சொல்றாரு? குடும்பங்கிற அமைப்பு இருக்கிறவனா இல்லாதவனா? இந்த சமூக கட்டமைப்பா? இதற்குள் வாழ்கின்ற விஜயன் போன்றவர்களா? விஜயனால் பாதிக்கப்பட்டவர்களா? கடைசியில் விஜயனுடைய குழந்தைகளா? யார் உதிரி பூக்கள்? எவ்வளோ ஒரு ஆழமான கான்செப்ட். இந்த அடிப்படை தாத்பரியத்தை கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு அறிவிலி படத்தில் 2-3 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் உட்காந்துட்டு மகேந்திரன் படத்தை விமர்சிக்கிறாரு. இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல?